குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூல் மெசேஜ். மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இது தொடர்ந்து கழுங்கள், நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேட்க வேண்டும், ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் 20 வருஷம் ரிசர்ச்சும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கடவுள் விஷயத்தில் பண்ணியிருக்கோம். கடவுளோட விஷயங்களை தெரிந்திருக்கிறோம். கடவுளோட விஷயங்களை ஆழமாக ஆராய்ந்து புரிந்து தெரிந்து உங்களுக்கு தெளிவடைய வைக்கிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். கொஞ்சம் நம்ம கடவுளுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாமே. காலையில் ஒரு 10 நிமிஷம் மரியாதையோடு நானும் மரியாதை கொடுத்து தான் பேசிகிட்ருக்கிறேன். ஏன்னா காலையில் அதுக்காக நேரம் எடுத்து கடவுளுக்காக மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து கடவுளை வணங்கி தான் பேசிகிட்ருக்குறோம். நீங்களும் அதே மாதிரி கடவுளை வணங்கி மரியாதையோடைய மதிப்போடு நம்ம கேட்டோன்னா நிச்சயமாக கடவுள் நமக்கு நன்மை செய்வார். அது உண்மை. அதனால் இது தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், நம்பிக்கை விசுவாசம் நம்ம திடமான நம்பிக்கை விசுவாசம் வைக்க வேண்டியது வைக்க 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 முடியறது யார்கிட்ட தெரியுமா? கடவுள்கிட்ட மட்டும்தான். மனிதர்கள்கிட்ட யார்கிட்டையும் வைக்க முடியாது. திடமான விசுவாசம், திடமான நம்பிக்கை யார்கிட்ட வைக்க முடியும்? யார்கிட்ட, எந்த மனிதர்கிட்டையும் வைக்க முடியாது. கடவுள்கிட்ட மட்டும்தான் வைக்க முடியும். கடவுள்கிட்ட மட்டும்தான் வைக்க முடியும். ஆனால் கடவுள்கிட்ட அந்த மாதிரி திடமான நிரந்தரமான திடமான ஆழமான விசுவாச நம்பிக்கை வைக்கணும்னா அவரோட கனெக்ஷன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? கனெக்ஷன் இல்லாமல் வச்சு பிரயோஜனமே கிடையாது, வைக்கவும் முடியாது. கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி நம்பிக்கை வைப்பீங்க? அவர்கிட்ட கனெக்ஷனே இல்லாமல் எப்படி வைப்பீங்க? அப்போ கனெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சடங்கு சம்பிரதாயம் பண்ணி எங்கன்னா போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோன்னா அதனால் நம்பிக்கை விசுவாசம் வராது. அப்போது நம்பிக்கை விசுவாசம் நிரந்தரமாக வரணுன்னா, திடமான நம்பிக்கை விசுவாசம் வரணுன்னா அவரை நல்லா புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம செய்கிறோம். இதுதான் காலையில் ஏன் சொல்கிறோன்னா, விடாமல் கேட்டிங்கன்னா தான் அது வரும் இல்லையா? விடாமல் அவரை பற்றி கேட்டால் தான் வரும். இல்லாட்டி எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு அவரை பற்றி நல்ல தெளிவாக தெரியணும்னா யாருன்னா சொல்லணும் இல்லையா? நம்மளால தான் விடாமல் சொல்கிறோம். தினமும் காலையிலையும் சாயங்காலம் எல்லாம் சொல்லிகிட்ருக்குறோம். இங்கே காலையிலையும் சாயங்காலம் எல்லாம் ஹிந்தியில் நடக்குது. ஏன்னா அந்த விடாமல் சொன்னால் தான் கேட்க அந்த நம்பிக்கை வரும், அந்த புரிதல் வரும். புரிதல் வரும்போது தான் நம்பிக்கை வரும். உங்களுக்கு நிறைய இன்சிடென்ட் சொல்ல வேண்டியிருக்கு. எக்கச்சக்கமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. எக்கச்சக்கமான இன்சிடென்ட் 4000-5000 வருஷத்தில் எக்கச்சக்கமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. சைவர்கள் காரியத்திலே பாருங்களேன். இந்த சைவர்கள் விஷயத்தில் 63 நாயன்மார்கள், ஒரு நாயன்மார்கள்கிட்ட நடந்த அதிசயம் அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி தான் டோராவில் போய் பார்த்திங்கன்னா அங்கேயும் நடந்தது பாருங்கள் அற்புதம். கடவுளுடைய பெரிய பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசம் பலமாக வரும் இல்லையா? வரும், நிச்சயமாக வரும். ஆனால் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும்ல, உங்களுக்கு டைம் வேணும்ல, உங்களுக்கு விருப்பம் இருக்கணும்ல, உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும்ல. உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு எப்படி தெரியும்? ஆர்வம் வரும்போது தான் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியும். அதனால் தினமும் காலையில் அதை சொல்கிறோம். இதை கேட்டுட்டு யார் வரீங்களோ நிச்சயமாக அவங்க 1 மணி நேரம் உட்காடுறீங்க, நிறைய விஷயம் இன்னும் தெளிவாக கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு தெரியும். ஆர்வம் இருக்குன்னு தெரியும்போது நிறைய இந்த மாதிரி நம்பிக்கை, இந்த அதிசயமான அற்புதமான விஷயங்கள் நடந்ததில்ல கடவுள் விஷயத்தில் அற்புதமான விஷயம்லாம் நடந்தது. இதை தெரிஞ்சால் தான் அவர் மேலே நம்பிக்கை விசுவாசம், திடமான நம்பிக்கை விசுவாசம் வரும். அப்போ தான் அவரோட கனெக்டே ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே தெரியுது நமக்கு? நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துட்டா, வெறும் சடங்கு சம்பிரதாயத்தை காலையில் பண்ணிட்டா நமக்கு இந்த விஷயம்லாம் எப்போ தெரியும்? நிச்சயமாக பலமாக கூடவே இருந்து கேட்டுகிட்டே இருந்தால் தான் தெரியும். தெரியும் போது என்னாகும்? உங்களுக்கு திடமான நம்பிக்கையும் விசுவாசம் வரும். இந்த திட்டமான நம்பிக்கையும் விசுவாசம் வந்தால் தான் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கும். இப்போது திடமான விசுவாசம் நம்பிக்கை வர்றதுக்கு ஃபஸ்ட் என்ன வேணும்? அவருடைய கனெக்ஷன் வேணும். அதுக்கப்புறம் என்ன வேணும்? நிறைய விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆழமான பல உண்மைகளை, அற்புதம் நடந்த விஷயங்களை, 4000 வருஷமாக நடந்த விஷயங்களை, 4000-5000 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது.
அதெல்லாம் ஒன்னொன்னும் ஆக்சுவலா சொன்னா, எங்கள பலப்படுத்தி நிறுத்துறதே அதுதான். எப்பனா எதனா ஒண்ணு வேதனையோட, ஏன்னா நடக்காத விஷயம், அப்படி எதனா நடக்காத எப்பவுமே இருக்கும்ல, ஒரு தளர்ச்சி வர்ற மாரி இருக்கும்போது, எங்கள பலப்படுத்துறதே எது தெரியுமா? அந்த மாரி விஷயங்கள் தான். அது உங்களுக்கும் கிடைக்கணும்ல? அந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைச்சா தான் நீங்க பலப்படுவீங்க. அதனால அதற்காகலாம் துடிப்பாக இருக்க வேண்டும். தினமும் தினமும் காலையில கேட்கணும். அப்புறம் தினமும் காலையில கேட்டுட்டு, அது துடிப்பா அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வாரத்தில 1 நாள் 1 ஹவர் வரும்போது டீட்டெயில்ல கேட்கணும். இங்க இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க வரீங்க டைரக்ட்டா. ஆ வெளியில இருக்கிறவங்க ஆன்லைன்ல எப்போ வேணுமோ கேட்கலாம். ஆ இப்ப இங்க வர்றவங்க எப்போ வரீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரம் டைம் சொல்லிடணும். இது வியாழக்கிழமையானா நான் ரிமைண்ட் பண்ண தொடங்கிடுவேன். ஏன்னா, எல்லா வாரமும் எப்பவும் வர்றவங்க கூட இருந்தாலும் நீங்க ஒரு தடவ டைம் சொல்லிடுங்க. ஏன்னா, டைம் திருப்பி சொல்றது நல்லது. ஸோ உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். டைம சொல்லுங்க. எப்போ வரீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த வாரம். ஏன்னா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் அங்க வந்தா கேட்கலாம். நீங்க கேட்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நானே சொல்லிட்டு இருக்கிறத விட, நீங்க வந்துட்டு, "சார் இது மாரிலாம் சொன்னீங்களே, அது என்னது சொல்லுங்க" அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ எங்களுக்கு சொல்றதுக்கும் விருப்பம் வரும். அதனால இந்த வாரம் நீங்க வர டைம கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. அந்த டைம்ல நீங்களும் வந்துருங்க கரெக்ட்டா. ஃபர்தரா நெறைய தெளிவுகள் பெற்றுக்கொண்டு, பலத்தை பெற்றுக்கொண்டு போகலாம். உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.